வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை. டெய்லி என்ன லஞ்சு செய்கிறது இதே ஒரு குழப்பமாக இருந்தது. மணி 12 ஆகிப்போச்சு. சரி, எங்கள் பையன் வேறம்மா நீ டைம் ஆகுதுமா, நீ ஒன்றா காய்கறிலாம் அரிஞ்சு கொடுமா, நான் ஒன்றா வெஜ்ஜு பிரியாணி தாளிச்சிட்றேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கடைன்னு காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்தேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனே கடன் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிட்டான். பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கடைன்னு வதங்கிட்டோன்ட்டு நல்லா செவக்க வதக்க விட்டான். நல்லா வதங்கினோடனே அதிலே பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா சவக்க வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் அதிலே போட்டு நல்லா வதக்க விட்டான். நல்லா வதங்கிட்டோன்னு சவக்க வதக்கிட்டோடனே காஷ்மீர் மிளகாத்தூள் நான் வீட்டிலே வாங்கி அரைச்சி வச்சுப்பேன், அதை தான் போட்டு வதக்கிட்டான். நல்லா வதங்கிட்டோன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே வச்சுருந்தேன் ரெடிமேடாக, எல்லாம் அரைச்சி அதையே போட்டு நல்லா வதக்க விட்டான். வதங்கிட்டோடனே பீன்ஸ், கேரட்டு, தக்காளி எல்லாம் நான் அரிஞ்சு கொடுத்தோடனே அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோன்ட்டு அதிலே கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணி நல்லா நல்லா சவுக்க வதக்கி கொஞ்சம் அந்த காரெல்லாம் அதில் ஏறணுன்ட்டு உப்பும் கொஞ்சம் அதிலே போட்டு விட்டோம். உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு விட்டோம். அதிலே பட்டாணியும் போட்டு நல்லா வதக்குனாங்க. அதுக்கப்புறம் மில் மேக்கர் ஊற வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோன்னு தண்ணி நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுன்ட்டு அந்த தண்ணி அதில் எடுத்து ஊற்றிட்டோம். சூடாக இருந்ததுனால சீக்கிரம் கொதி வந்துடுச்சு. அதுலேயே அரிசியும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதிலே புதினா கொத்தமல்லி எல்லாம் அது மேலே போட்டுட்டு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் தம் போட்டோம். எப்படி பாருங்கள், கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே செப்பு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். சரி, சைடிஷ்க்கு கத்திரிக்காய் சாப்ஸ் போடலான்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் முதல்ல வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயிலே கடுகு மிளகு கொஞ்சம் போட்டுட்டு அது தாளித்த உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்டன்ட்டு அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன். போட்டு நல்லா சவக்க வதங்கினோடனே அதிலே உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டோம். அதிலே கொஞ்சம் புளி கரைசலும் ஊற்றணுன்ட்டு புளி கரைச்சது வடிகட்டி ஊற்றி விட்டோம். நல்லா வதங்கினோன்னு கத்திரிக்காயும் அதிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். அதிலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு விட்டோம். வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருந்தோம், அந்த வேர்க்கடலை பொடியும் அதில் போட்டு கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி. சரி, பிரியாணி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலான்ட்டு அந்த பிரியாணி திறந்து பார்த்தா சூப்பராக வெந்துச்சு. பாருங்கள், வேறையா 20 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்காங்க வீடியோ. 20 நிமிஷத்தில் பிரியாணியும் ரெடி. சரி, எங்கள் பையனுக்கு வர டைம் ஆயிடுச்சுங்க, அதனால் அவனுக்கு தட்டில் வச்சு பிரியாணியை ரெடி பண்ணி வச்சு கொடுத்தேன். பாருங்கள், கத்திரிக்காய் சாப்ஸும் வச்சு அவனுக்கு கொடுத்துட்டு. சரிங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.